மூவி லவர்ஸ், இப்போ நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கிற வெப் சீரிஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். செர்னோபில்னு சொல்ற ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி வெளியே வந்த வெப் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸோட நம்ம 4வது எபிசோடுக்கு வந்துட்டோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மேலே காட்டுறேன், அதில் பேலன்ஸ் இருக்கிற 3 எபிசோடு இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க நம்ம 4th எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். செர்னோபில்ல நடந்த நியூக்ளியர் இன்சிடென்ட்டை வச்சு அங்கேருந்து நெருப்பை கட்டுப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேடியேஷன் அந்த ஊரே பாதிக்கப்படுது. அந்த ஊரை என்னெல்லாம் பண்ணி இந்த ரேடியேஷன்லேருந்து காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் இன்சிடென்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் அந்த 4th எபிசோட ஒட்டுமொத்த கதையாகவே இருக்குது. வாங்க இப்போ நம்ம 4th எபிசோட்குள்ளே போகலாம். நான் உங்கள் யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டியம்மா காட்டுறாங்க. அவங்க வளர்க்குற மாடலில் பால் கறந்துட்டே இருக்காங்க. அப்போது அங்கே வந்து சோல்ஜர் என்ன சொல்கிறாங்க, இது போல் நீங்கள் செர்னோபில்ல இருக்கக்கூடாது, வாங்க வெளில வண்டி இருக்குது, நீங்கள் அதில் ஏறுங்க, வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன். என்னோட ஹஸ்பண்ட், எங்களோட பேர பசங்க எல்லாருமே இங்கே தான் இருந்தோம், யாருமே இப்போ இல்லை, ஆனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் இங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சோல்ஜர் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அந்த பாட்டியம்மா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இந்த சோல்ஜர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாட்டியம்மா பால் கறந்த வாளியை வேகமாக வெளில எடுத்து வர்றாரு. அதுலேருந்து பாலை வெளில ஊற்றிட்டாரு. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்குறப்போ இருங்க அந்த பாட்டியம்மா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்கிறாரு. அவங்கள போலயே நிறைய பேர் அந்த ஊர் விட்டு அனுப்புறது காரில் இருக்காங்க. அதை நம்மகிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. இந்த பாட்டியம்மா முன்னாடி அந்த வாளியை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. அந்த பாட்டியம்மா எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் அந்த வாளியை வச்சு பால் கறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சோல்ஜருக்கு கோவம் ஆயிடுது. நீங்கள் வருவீங்களா வர மாட்டீங்களா அப்படி கேட்குறாரு. நீங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சோல்ஜர் என்ன பண்ணுறாங்க, கன் எடுத்துறாரு. கன் எடுத்து ஏமிக்கிறாரு. அது இல்லாமல் சுட்டுறாரு. பாட்டியை தான் கொண்டுட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் தெரியுது, அந்த பாட்டி பால் கறந்து அந்த மாட்டையை கொண்டுடுறாங்க. அந்த பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாடு அதே இடத்துல இறந்து போகுது. அதோட செர்னோபில் சொல்லிட்டு 4th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஆகஸ்ட் 1986 4 months ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இது ஏன் காட்டுறாங்கன்னா, இப்போ நம்ம ஃபயர் ஃபைட்டர் ஒய்ஃப் அவங்க அந்த செர்னோபிலை விட்டு தள்ளியிருக்க இடத்துல அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க போல. அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் இதுதான் உங்களுக்கான ரூம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு ஃபயர் ஃபைட்டர் ஒய்ஃப் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் இந்த வீட்டை சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. வயிற்றுல குழந்தையோட அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வீட்டையும் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. தூரமாக செர்னோபில் தெரியுது, அதையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காங்க. இந்த சீன் இப்படியே முடியுது. அதுக்கப்புறம் இங்கே செர்னோபில்ல இருக்க தாவரங்களை அழிக்கிறதுக்கு போன டீமை காட்டுறாங்க. அவங்க அங்கே இருக்கிற எல்லா செடியுமே அழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செடியிலேருந்து ரேடியேஷன் வருதா கூட பார்க்குறாங்க. அதுலேருந்து வர ரேடியேஷனை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம லிக்காசோவை காட்டுறாங்க. லிக்காசோ யாருக்கோ வெயிட் பண்ணுற போல இருக்குது. சடனாக அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் தானே லிக்காசோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னோன்னே இது போல் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம லிக்காசோ சொல்லிடுறாரு. இது பேசி முடிச்சோடனே லிக்காசோ காரில் ஏறி இடத்துக்கு வராரு. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நம்ம போலீஸ், லிக்காசோ 3 பேர் நின்று பேசிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நியூக்ளியரை ஃபுல்லாக நெருப்பை கட்டுப்படுத்திட்டோம், இருந்தாலும் ஏன் ரேடியேஷன் பரவிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிக்காசோட்ட கேட்குறாங்க. லிக்காசோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை சுற்றி இருக்கிற கிராஃபைட்டை நம்ம அதுக்குள்ளே தள்ளி ஆகணும், இல்லைனா இதுமாதிரி ரேடியேஷன் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஜெனரல் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான், அப்போ தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனுஷங்க யாருமே அதுக்குள்ளே போகக்கூடாது, அங்கே போனீங்கன்னா 2 நிமிஷத்துலேயே அந்த மனுஷனோட ஆயுள் பாதியாக போயிடும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேடியேஷன் வந்துட்டு இருக்கா, சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லிக்காசோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, நம்ம மிஷினை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, மிஷினை நம்ம யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் அதோட வெயிட் ஆகல, அது கீழே விழுந்துடும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியேஷன் அந்த மிஷினே தாய்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு என்னதான் வழி அப்படி கேட்கும்போது நம்ம போரஸ் ஒரு ஐடியா சொல்றாரு. இது போல நம்ம நிலாவில் யூஸ் பண்ற மிஷினை யூஸ் பண்ணலாம், அது லைட் வெயிட்டாக இருக்கும், ரேடியேஷன் அவ்வளோ பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம போரஸ் சொல்றாரு. வேற வழி நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம இதே யூஸ் பண்ணணும், நான் வர வைக்கிற அந்த மிஷினை அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அதோட அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. செர்னோபில்ல வேலை பார்க்கறதுக்கு ஆள் பத்தலன்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து ஆள்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க செர்னோபில் நோக்கி வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனும் ஒரு முக்கியமான கேட்டு தான். இவன் அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் வாமிட் பண்ணுறாரு, அதை பார்த்துட்டே வரான். இந்த பையனை கேம்புக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. செர்னோபில்ல எல்லாருமே கேம்ப் காட்டுறாங்க. அங்கே எப்படி அவங்க ரொட்டீன் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. குடிக்கிறது, வேலை பார்க்கறது தான் அவங்க ரொட்டீனாகவே வச்சிருக்காங்க. இதை நம்ம கிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு இடத்துல போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பையன் கையில் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு ஒரு டென்ட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. இவங்க இந்த பையனோட ஆஃபீஸர் போல். இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரக்கு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பையனுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எந்த வாரில் கலந்துக்கிட்ட, அதனால உனக்கு இந்த இடத்துல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் எந்த வார்லையும் கலந்துக்கல, நான் நார்மலான பையன் அப்படின்னு சொல்கிறானே. அங்கே இருக்கிற 2 பேருமே ஷாக் ஆகிறாங்க. அப்போ கூட வேலை பார்க்குறாரு சொல்கிறாரு. இது போல் ஆள் பத்தலை போல், அதான் ஊரில் இருக்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட வேலை பார்க்குறாலே நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இந்த பையனை கூட்டிட்டு வெளில வராரு. இது போல் அவர் பார்க்குற வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. செர்னோபில்ல விட்டு போன எல்லாருமே அவங்க விலங்குகளை விட்டுட்டு போயிட்டாங்க வளர்ப்பு பேரணியில், அதுவும் ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் நம்ம கொண்டாகணும், அதுதான் நம்ம வேலை அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்கக்கிட்ட இந்த பையன் என் டென்ட்டில் தான் இருக்க போகிறான், இந்த பையன்கிட்ட யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் மாஸ்கோ யூனிவர்சிட்டி லைப்ரரி காட்டுறாங்க. அங்கே நம்ம லேடி யூவியோ எது ரிசர்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. குறிப்பாக சில டாக்குமெண்ட் நேமை நோட்டில் எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க நோட்டில் எழுதி வச்சுக்கிட்ட டாக்குமெண்ட்டை
அங்கே இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட கொடுத்து இந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு வேணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிசப்ஷன்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளேருந்து ஒரு ஆளை கவுட்டாரு. அவர்கிட்ட இந்த பேப்பரை கொடுத்து இவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளே இருந்த ஆள் அவன் அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு இதில் இந்த டாக்குமெண்ட் தான் கிடைக்கும், மற்ற இந்த டாக்குமெண்ட் கிடைக்கான்னு சொல்லிட்டு ரெட் பெனில் மார்க் பண்ணிடுறான். அவனை காட்டுறாங்க. சரி சொல்லிட்டு யுமேக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சென்னோபிலை காட்டுறாங்க. விவசாய நிலங்களை அழிக்கிறது, அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் அழிக்கிறது, அது மட்டும் இல்லை அந்த ஊரையே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட காட்டுறாங்க. ஃபுல் காஸ்டியூம் போட்டு அந்த ஊரையே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் செர்னோபில் மேலே இருக்கிற கடத்தை காட்டுறாங்க. இங்கே இருந்தால் கிராஃபிட்டை போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மூணில் வேலை பார்க்குற மிஷினையும் அங்கே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. அந்த மிஷினை வச்சு நம்ம எல்லா கிராஃபிட்டையும் ஈக்குவலுக்குள்ள தள்ளிலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அந்த மிஷினை ஆன் பண்ணுறாங்க. எல்லாரும் வேண்டிக்கிறாங்க ஆனால் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவங்க நினச்சபடியே அந்த மிஷினும் ஆன் ஆயிடுது. ஆனவுடனே அங்கே இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஃபிக்கிட்ட அந்த நியூக்ளியருக்குள்ளே கொட்டிட்டு இருக்காங்க. அந்த சீனை அப்படியே நம்மகிட்ட கட் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம யூமியோக்கு காட்டுறாங்க. யூமியோக்கு யாரையும் மீட் பண்ண மறுபடியும் மாஸ்கோ அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா மறுபடியும் டியால்டோவை தான் மீட் பண்ண போயிருக்காரு. ஸ்டார்டிங்கில் டியால்டோவை மீட் பண்ணப்போ டியால்டோ எதுவுமே பேசிக்கவே மாட்டார். இப்போ மறுபடியும் யூமியோக்கு போய் டியால்டோவை மீட் பண்ணுறாங்க. இது போல் நான் சென்னோபிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அவங்க போய்ட்டு சென்னோபில் ஃபோட்டோவை காட்டி என்ன ஆச்சு, இது இப்போ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டியால்டோ என்ன சொல்கிறாங்க, எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம் அப்படின்னு அதான் சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு டியால்டோ மறுபடியும் மரியாதை குறைவாக இல்லாமல் தான் பேசிடுறாரு. யுமியோக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, இங்கே நம்ம புதுசாக வேலைக்கு வந்த பையனை காட்டுறாங்க. அவன் ட்ரக்கில் ஏறி அங்கே இருக்க எல்லாரும் கூடயும் மெர்ஜ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க கையிலே கன்னை கொடுக்குறாங்க. கன்னை கொடுத்து இது போல் நாய்கள்லாம் வேட்டையாடணும், இந்த வளர்ப்பு பிராணியாக இருந்தாலும் நீ சுட்டு யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இவங்க கூட வேலை பார்க்குறாரு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த பையனுக்கு கன்னை ஆப்ரேட்டே பண்ண தெரில. அதுக்கப்புறம் இவர் வாங்கி கன்னை இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தராரு. புல்லட்டை லோட் பண்ணி இதை போல் நீ கரெக்டாக ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 3 பேருமே கன் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்போ இவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. மனுஷங்களை இங்கேருந்து காலி பண்ணப்ப விலங்குகளை எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுங்களும் இப்போ ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கொலை பண்ண சொல்கிறாங்க. நம்மளோட வேலையே என்னென்னா காலையில் எல்லா மிருகத்தையும் கொலை பண்ணணும், அப்புறமா ஈவினிங்காக வந்துடணும், மறுபடியும் அடுத்த நாள் அதே தான் வேலை நமக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ கூட வந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு நாயை குறிப்பாத்து சுட்டுறான். இது போல் எல்லாருமே மாறி மாறி சுட்டுட்டே இருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறான், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சின்ன பையன் கையில் கன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு பில்டிங் பக்கத்தில் ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. நாயை பார்த்தோன்னே இந்த பையன் பயப்படுறான். ஃபஸ்ட்டு போன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அந்த நாய் இப்படி கேட்கவே மாட்டுது, அதே இடத்துல தான் இருக்குது. அப்போது சடனாக அந்த பையன் கன்று எடுத்து அந்த நாயை வைக்கிறான். அந்த நாய் போது இருந்தாலும் அந்த பையன் அந்த நாயை கொன்னுடுறான். ஆனால் அந்த நாயை ஒழுங்காக சுடவே இல்லை, எக்குத்தப்பா சுட்டுறான். அந்த நாய் உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்குது. அப்போ இவங்க கூட வேலை பார்க்குறாள் அங்கேருந்து வராரு. வந்து அந்த நாயை சுட்டுட்டு இது போல் எந்த பிராணியும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ சுடுற ஒரு புல்லட்லேயே அந்த பிராணிலாம் செத்துடணும், இதை பற்றி நாயெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் இவனை திட்டுறாரு. அதை கேட்டுட்டு அந்த சின்ன பையனும் அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் மதியானம் ஆயிடுது. 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த சின்ன பையன் அங்கேருந்து அந்த சேரில் உட்காந்துக்கிறான். அதே மேலே அந்த நாய் எல்லாத்தையும் கொண்டு ட்ரக்கில் போட்டுறாங்க. அதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்போ இந்த பையன் கூட வேலை பார்க்குற ஆள் என்ன சொல்கிறான்னா, இது போல் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் இருந்துச்சு. நான் வாருக்கு போனப்போ நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன். அப்போ அவனோட ரத்தம் என் மேலே போட்டுச்சு. நான் இது போல் பயமாக தான் இருந்தேன். போக போக எனக்கு பழகிடுச்சு. அது போல் உனக்கு நீ இந்த வேலையை செய்ய உனக்கு பழகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க குடிக்க வச்சு சரக்கை கப்பலை ஊற்றி இந்த சின்ன பையனை கொடுக்குறாங்க. இந்த சின்ன பையனும் அதை எடுத்து குடிச்சிடுறான். எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க, இது போல் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், நீ இப்படி தான் அடாப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த சின்ன பையனும் கரெக்டாக இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்புறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அந்த வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீன் கட் பண்ணால் செப்டம்பர் 1986 காட்டுறாங்க. இது போல் இந்த ரோபோட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃபிக்டை நியூக்ளியர் ரியாக்டரில் கொட்டிகிட்டே இருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு நம்ம கொட்டிகிட்டு இருந்தால் செட் ஆகாது, நமக்கு இன்னும் ஆட்கள் தேவை, இது இல்லாமல் நிறைய பொருளை கொட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட இருந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனியில் இதுக்காக ஒரு ரோபோட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம இதை வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை காட்டுறாங்க. அந்த ரோபோட்டை அங்கேயே பார்க்குறாங்க. இந்த ரோபோட்டை வச்சு நம்ம வேலையை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கிக்கலாம், நிறைய கிராஃபிக்டை உள்ளே கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டை நியூக்ளியர் ரியாக்டர் மேலே கரெக்டாக வச்சிடுறாங்க. அதெல்லாம் ஆன் பண்ணுறதுக்கு எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் நின்று பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பட்டனையும் ஆன் பண்ணி ஷெட்யூல் ஆன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டு அந்த ரோபோட் சடனாக ஆஃப் ஆகிடுது. அங்கேருந்து எல்லாருமே கோவமாயிடுறாங்க. இது போல் நினச்ச ஒரு பிளானே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போரிஸ் ரொம்ப கோவமாயிடாரு. ஃபோன் அடிச்சு இது போல் இந்த ரோபோட் வச்சு நீங்கள் எல்லாமே முடியும்னு சொன்னீங்க, இந்த ரோபோட் உடனே நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் செமையாக கத்துட்டு, அது மட்டும் இல்லாத அந்த ஃபோனை செமையாக போட்டு உடச்சிட்டாரு. ஃபோனை உடச்சி கையில் எடுத்து வந்துட்டு இருக்காரு. இதை நம்ம ப்ரொஃபஸரும் அந்த போலீஸ் ஆஃபீஸருமே பார்க்குறாங்க. போரிஸ் இவ்வளோ கோவமாக இருக்கிறத இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது தெரியல, நம்ம வந்த ஒரு ஐடியாவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போரிஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் ஏதோ யோசிக்கிறாரு. அதை நம்ம கிட்ட அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்களா, எல்லாருமே உட்காந்து மீட்டிங் போடுறாங்க. இருந்த ஒரு ஐடியாவும் போச்சு, இப்போ நம்ம கிராஃபிக் நியூக்ளியர்களை கொட்டி ஆகணும், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. போரிஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்னதான் இதுக்கு வழி அப்படின்னு சொல்லி பேசி எல்லா விதமும் யோசிச்சு பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த ரோபோட் ஒர்க் ஆக மாட்டேது, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர் ஐடியா தரும். இது போல நம்ம மனுஷங்களை யூஸ் பண்ணுவோம், ஒரு டைமிங் பிரகாரம் அவங்கள வந்து வேலைக்கு அனுப்புவோம், இந்த டைமிங்குள்ள அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஒரு ஐடியா கொடுக்குறது. இந்த ஐடியா கேட்டோன்னே 2 பேருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனே காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுறான். இது போல டெய்லியும் போய் நாய்களை வேட்டையாடுறாரு, அந்த டெய்லியும் போயிட்டு அந்த பிராணிகளை வேட்டையாடுறான். அதனால அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வரான். அது போல அங்கே இருக்கிற ஆள்கிட்ட கேட்குறான், வேலை பார்க்குற ஆள், இங்கே தான் மனுஷங்களே எப்படி இந்த பிராணிகள்லாம் உயிரோட இருக்கு அப்படி கேட்கும்போது, இங்கே வளர்ற கோழிகளை சாட்டை இந்த நாயெல்லாம் உயிரோட இருக்கு, இதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்காத, நீ போய் உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு. இந்த சின்ன பையன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறான். அங்கே ஏதோ பிராணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய் பார்க்குறான். அங்கே ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு சுடவே மனசே வர மாட்டுது. அந்த நாய்க்குட்டியே இந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருக்கான். அப்போ கூட வேலை பார்க்குற ஆள் அங்கேருந்து வந்துடுறாரு. பார்த்துட்டு நீங்கள் இருக்காத, நீ கீழே போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சின்ன பையனும் கீழே இறங்கி வந்துடான். சடனாக சுடுற சத்தம் கேட்குது. அப்படி என்னன்னா அந்த மேலே இருக்கிற ஆள் அந்த குட்டி நாயை கூட பார்க்காம சுட்டு கொண்டுறான், ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு இந்த சீன் அப்படியே நம்ம கிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்ட நாயெல்லாம் எப்படி புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது போல் எல்லா நாயையுமே கொலை பண்ணிட்டு அங்கே குழியை நோண்டி எல்லா நாய்களையும் கொட்டிட்டு சிமெண்டாலே அந்த நாயை ரேடியேஷனில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிமெண்டால மூடியே இது ஃபுல்லாக மறைக்கிறாங்க. இது நம்ம கிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே வேலையை முடிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. நியூக்ளியர் மேலே இருக்கிற கிராஃபைட் எல்லாத்தையுமே கீழே தள்ளுறதுக்கு மனுஷங்களை ரெடி பண்ணுறாங்க. அந்த சீன்லாம் நம்மகிட்ட 1 by 1 காட்டிட்டே இருக்காங்க. இது போல் ஒரு டைமிங் வச்சுருக்காங்க. இந்த டைமிங்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த கிராஃபிக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மணி சத்தம் கேட்டோன்னே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மணி சத்தம் கேட்டோன்னே நீங்கள் வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. உங்களுக்கு நான் ரேடியேஷனை கால்குலேட் பண்ணுற மிஷின் கொடுக்குறேன், அதையும் கையில் வச்சு அதை வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே வேகமாக போகிறாங்க. கிராஃப்கிட்ட கையால் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வச்சிருக்க கருவியை கொண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே நியூக்ளியருக்குள்ளே கொட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் செர்னோபிலுக்கு வெளில இருக்கிற எல்லாருமே காட்டுறாங்க. இது போல நம்ம ஃபயர் ஃபைட்டரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க தான் தனியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து வந்துட்டாங்க. இவங்க அங்கே ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க. அங்கே நிறைய சின்ன பசங்க விளாண்டுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு கையில் இருந்த கிளாத்தை கீழே போட்டுடுறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் ஒய்ஃப் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சின்ன பையன் வாங்குறாங்க. அப்போ நம்ம ஃபயர் ஃபைட்டர் ஒய்ஃபுக்கு பிரெக்னன்சி பெயின் வந்துடுது. அவங்க ரொம்ப கத்துறாங்க. அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம ஃபயர் ஃபைட்டர் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் காரில் நம்ம யுமியோக்கு வராங்க. டிசம்பர் 1986 காட்டுறாங்க. யுமியோக்கு அந்த இடத்துக்கு வந்து உள்ளே வந்து பார்க்குறப்போ நம்ம போரிஸ், யுமியோ, ப்ரொஃபஸர் விகாசோ எல்லாருமே இருக்காங்க. நம்ம யுமியோ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, இது போல் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடத்திருக்காங்க, அதனால தான் விபத்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பற்றியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இதை நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லி தான் ஆகணும். இவங்க பண்ண தப்பால இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுமியோக்கு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, அரசாங்கம் இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. யுமியோக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தங்களோட ஒய்ஃப் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட இவங்க வந்து பார்த்துருக்காங்க, இதோட இதுக்கு மேலே என்ன வேணும், இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை நம்ம வெளில சொல்லி தான் ஆகணும், இதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுமியோக்கு ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு நம்ம யுமியோ கோவப்பட்டாங்கன்னு போயிடறாங்க. போரிஸ் என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்தில் இதை வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசாங்கம் பண்ண தப்புல இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு 2 பேர் தான் காரணம் சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுமியோக்கு சொல்கிறாங்க. அரசாங்கம் பண்ண தப்புக்கு அதுக்கான விளைவுகள் அது பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யுமியோ. இது போல் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் அந்த ஃபயர் ஃபைட்டர் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை இறந்தே போச்சு, இதுக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு விளைவு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சீன் அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கிராஃபிக்கிட்ட அங்கே வேலை பார்த்த எல்லாருமே உள்ளே தள்ளிடுறாங்க. அதை நம்மகிட்ட காட்டுறாங்க. செர்னோபில் அந்த நியூக்ளியர் பிளான்ட் மேலே இவங்க கொடியை நாட்டிடுறாங்க. இது போல் நம்ம எல்லா கிராஃபிட்டையும் உள்ள தள்ளிட்டு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அந்த சின்ன பையன் ஃபுல்லாகவே அடாப்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பெயின் எடுத்து நம்ம ஃபயர் ஃபைட்டர் ஒய்ஃபை காட்டுறாங்க. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறத காட்டுறாங்க. ஆனால் இவங்க குழந்தை பிறக்கும் போது இறந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த 4th எபிசோட முடிக்கிறாங்க. 4th எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போயிருக்கும். அடுத்த எபிசோடில் அவங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. நான் அடுத்த வீடியோவில் வரேன்.